வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணியில் இணைந்தனர், அரசியலில் பெரும் திருப்பம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக கூட்டணியில் இணைந்தனர், அதாவது என்னவென்றால் 2026இல் வலுவான கூட்டணியை அமைக்க திட்டமிட்டு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் அதிமுக தலைமை பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ராஜகம்பல சமுதாய நல சங்க மாநில செயலாளர் செந்தில்குமார், வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழக தலைவர் PS மணி உள்ளிட்டோர் இபிஎஸ்ஐ சந்தித்தனர். அப்பொழுது 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு தாங்கள் சங்கங்களின் முழு ஆதரவை அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சிறிய சிறிய இயக்கங்களும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் சின்ன சின்ன இயக்கங்கள் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்தாலும் பெரிய கட்சிகளின் ஆதரவு வேணும், பெரிய கட்சிகளுடைய கூட்டணி வேணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகாவையும் மற்றும் பார்த்திங்கன்னா தேமுதிக, பாமக போன்ற ஒரு சில பெரிய கட்சிகளை ஈர்க்கும் வலையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுக விரித்திருக்கிறது. அந்த வலையில் இன்னும் எந்த ஒரு கட்சியும் விழவில்லை, அந்த வலையில் சிக்கவில்லை அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இழுபறிகள் தான் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு உடனான கூட்டணியில் சேரக்கூடிய பெரிய கட்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருது. காரணம் என்னவென்றால் தற்பொழுது தொடர் தோல்வியை சந்தித்து வரும் அதிமுகவுடன் எப்படி நம்ம கூட்டணி அமைப்பது, கூட்டணி அமைத்து தொடர்ந்து தோல்வியை நம்ம சந்தித்தா நம்ம கட்சியும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தா வளர்ச்சி பாதைக்கு போகாது, நமக்கு தான் பார்த்திங்கன்னா அது சிக்கல் அப்படின்றதுல உறுதியோடு இருக்கிறார்கள் கூட்டணிக்கு வர இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால தான் தற்பொழுது வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடன் பாஜக மட்டுமே இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் பாஜக, அதிமுக மட்டுமே உறுதியாக இருக்கிறது. அதிலும் இரு கட்சிகளுக்கும் முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்றதே சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக சொல்ல, இன்னொரு பக்கம் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் என்று அதிமுகவினர்கள் சொல்ல, இதிலே மோதல்கள் போக்குகள் இருப்பதாக தெரிகிறது. இதனால் இந்த கூட்டணியில் சேர்ந்த நமக்கான மோதல் என்பது நீடிக்கும் அப்படின்றதையும் உறுதியோடு இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் சிறிய சிறிய இயக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் 2026 வருடம் பிறந்து ஜனவரி மாதத்தில் பெரிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு எண்ணத்தில் தான், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அதிமுகவின் சீனியர் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதை பார்த்திங்கன்னா உறுதியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.